கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் ஓபன் பண்ணி லாஸ்ட் 2-3 டேஸ்ல இன்டர்நெட்ல ஸ்பெகுலேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜா ரகுவன்ஷ் அப்படிங்கிறோடைய மர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து கிளியரா பேச போறேன். கிட்டத்தட்ட 3 டேஸா பயங்கரமா ஹாட் டாபிக்கா இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இண்டோருடைய கப்பலுடைய மர்டர் விஷயம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட May 11th வந்து ஒரு மேரேஜ் ஆகுது. May 11th முன்னாடி அது வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் மேரேஜ், ஓகேங்களா? ஸோ பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். பையன் வந்து கிட்டத்தட்ட என்கேஜ்மெண்ட் ஆன அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ்க்கு என்கேஜ் பண்ணீங்க, பட் அந்த பர்டிகுலர் டைமில் என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ மேரேஜ் ஆகிற டைமில் அந்த பொண்ணு எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்க, என்னன்னு தெரியல, அந்த பொண்ணிட்ட கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். May 11th மேரேஜ் ஆகுது, அதுக்கு முன்னாடி சொல்றான். எல்லாமே 1 month 1.5 month நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அப்புறம் அந்த பையனும் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுங்க பரவாயில்ல அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு, ஏமா என்னம்மா ஆச்சு, இந்த மாதிரி கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, நீ இன்னும் பையன்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறமே, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு வந்து ஒரு ஒர்க் டென்ஷன்ல இருந்தாலும் என்னால் சரியா பேச முடியல, நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த பர்டிகுலர் பையனுடைய அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மர்டர் ஸ்கெட்ச், ஓகேங்களா, பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் மறைச்சு முழு பூசணிக்காக சாதத்தில் வச்சு மறைக்கிற மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி May 11th மேரேஜ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து அந்த பொண்ணு வந்து சரியா பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கேட்கறான், மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ ஏன் சரியா பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம என்ன ட்ரிப்பு போகலாம், ஹனிமூன் போகலாம் அப்படின்னு சொல்லி, சரி ஓகே எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கும்போது மேகாலயா போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மத்திய பிரதேஷ் இண்டோர்லேருந்து மேகாலயா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர்ஸ். ஏன் அவ்வளோ தூரம் போகணும், நம்ம கிட்ட எங்கன்னா போகலாமே? இல்லை எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும், காமாக்கியா டெம்பிள்லாம் இருக்கு, அங்கே போனால் குழந்தை பெற்றுக்கிறதுக்குலாம் வந்து வேண்டுதல்லாம் வைக்கலாம், ஸோ நல்லா இருக்கும், குழந்தைக்காக வந்து இந்த கோயில் வந்து நிறைய பேர் வேண்டுதல்லாம் வைப்பாங்க, ஸோ நம்ம அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொன்னதும், எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல் பட்ஜெட். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா. எதுக்கு? ஹனிமூன் ட்ரிப்புக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த பையன் உடனே 9 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான், ஓகேங்களா? ஸோ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இது என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ 9 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங்லேருந்து எல்லாமே போட்டுட்டு இங்கேருந்து அந்த பொண்ணும் அந்த பையனை வந்து இண்டோருக்கு போயிடுறாங்க. இண்டோர்லேருந்து மேகாலயாவுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 3 days கரெக்டாக எல்லாமே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக்கிங் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகும்போது 2 பேர் ஒன்றா போகிறாங்க, ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தம் அந்த பர்டிகுலர் விமன் மட்டும்தான் வராங்க. ராஜா ரகுவன்ஷி வந்து வரவே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அது வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் ஃபோன் பண்ணி, இனிமேல் நாங்கள் போய் ட்ரெக்கிங் போனோம், ரொம்ப பயங்கரமான ஒரு ஏரியா வந்தது, திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் காணும் அப்படின்னு சொன்னதும் வீட்டில் எல்லாருமே பயந்துடுறாங்க. என்னடா இது இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து, சரிம்மா நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் ஹஸ்பண்ட் கிடைக்கிறப்ப நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அங்கேயே இருக்கா. அப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பக்கம் ஸ்டார்ட் பண்ணி அந்த பையனோட உடலை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது சம்பவத்து நடந்து 1 month முன்னாடி ஹங்கேரியிலேருந்து ஒரு லாகர் வந்து கீழே விழுந்து தவறி விழுந்த ஒரு இடம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட அந்த இடங்கள்லேயே வந்து இந்த பர்டிகுலர் ராஜா ரகுவன்ஷோடைய உடம்பு வந்து கிடைக்குது. ஸோ பாடி வந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ரெக்கவர் பண்ணிட்டு போலீஸ் வந்து ஒரு சஸ்பெக்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்து அடிபட்டு இறந்துருந்தா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் இறந்துருப்பாங்க. ஆனால் இவங்க கீழே விழும்போதே இறந்து தான் கீழே விழுந்துருக்கான். ஸோ இங்கே வேறு யாரோ ஒருத்தர் இவங்க பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க, எதுக்கு மர்டர் பண்ணாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த டிராவல் கைடு ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டிராவல் கைட்ஸ் நிறைய இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிராவல் கைடு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நான் வந்து அவங்களை பார்த்தேன், போகும்போது இவங்க 2 பேர் போல, இவங்க 2 பேர் ப்ளஸ் தனியாக ஒரு 3 பேர் போனாங்க, மொத்தம் 5 பேராக போனாங்க. இவங்க 2 பேர் போனாங்க, பின்னாடி 3 பேர் போனாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அவங்க மட்டும் வரல, இவங்க மட்டும் தான் வந்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி டிராவல் கைடு வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிடலாம். அந்த டிராவல் கைடு வந்து நீ எப்படி கரெக்டாக சொல்கிறேன், இல்லை நான் நேற்று தான் அவங்ககிட்ட வந்து டிராவல் கைட் சம்பந்தமாக பிஸ்னஸ் டீல் பேசும்போது அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இவங்க 3 பேர் வந்து வேற ஏதோ ஸ்டேட்லேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது, இவங்க லோக்கல் கைட்ஸ் தான் கிடையவே கிடையாது, இவங்க வேற ஏதோ 3 பேர் தான், அவங்க தான் வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட வந்து சொல்லிடுறான். ஸோ லைட்டாக அந்த பொண்ணு மேலே வந்து
ஒரு டவுட் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுடைய டவர் வச்சு அந்த பொண்ணுடைய கான்வர்சேஷன் சாட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணோட கம்பெனியில் இருந்த ஒரு 21 வயசு பையன்கிட்ட இந்த பொண்ணு வந்து ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருந்திருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பையன்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருந்திருக்கா. யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோரில் அவனை போய் பிடிச்சி அவங்ககிட்ட கேட்கும்போது ஆமாம் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கா. நான் வந்து இப்போ நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னால் அவங்க கிட்டே வந்தால் கூட எனக்கு பிடிக்கல, நான் அவங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவனை விட்டுட்டு நான் கூட வந்தால் நீ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்டு அந்த பையன் வந்து சரி ஓகே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். பட் ஆனால் ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ் இங்கே எப்படி ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ் இருக்கோ அங்கேயும் ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ். நான் வந்து பெரிய இடத்துக்கு போனேன், நீ வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் தான், ஸோ எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, ஸோ இப்படி அந்த கல்யாணத்தை பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை நான் வந்து கொலை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து விடோ ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வரும்போது நான் ஒன்று ப்ரிஃபர் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படிங்கிற இவ்வளோ பெரிய ஸ்கெட்சை போட்டுட்டு அந்த ஸ்கெட்சுக்கு 9 லட்ச ரூபா பிளான். எதுக்கு பட்ஜெட் பிளான் பார்த்தீங்கன்னா இவனை கொலை பண்ணுறதுக்கு இவன்கிட்டயே காசு வாங்கி அதை வச்சு அவனை கொலை பண்ணிட்டு நகையெல்லாம் போட்டுன்னு நம்ம நகையெல்லாம் போட்டுன்னு போகலாம், நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர நகைகள்லாம் போட்டுன்னு அங்கேருந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணி அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளானே அதுதான், கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு நான் அந்த பையனை கொலை பண்ணிட்டு நான் எந்த பையனை லவ் பண்ணணும் அந்த பையனையும் கல்யாணம் பண்ணிடணும். இதுதான் பிளான். இதுக்குள்ளே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா கூப்பிட்டு போகலாம். மேகாலயா கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு 3 அடியால வச்சு கொலை பண்ணிட்டு மேலேருந்து கீழே தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய துக்கம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைட் ஆகணும், அதுக்கப்புறம் பொண்ணுக்கு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேரேஜுக்கு தேடுவாங்க. அந்த டைமில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பெரிய பிளானை போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்தது எல்லாமே அந்த கான்வர்சேஷன்ஸில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. போலீஸ் வரையும் சரி ஓகே இவ்வளோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பொண்ணை பிடிக்கலான்னு போகும்போது ரூமில் அவள் வந்து இல்லை. என்னடா இது ரூமில் இது இல்லையேன்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் செக் பண்ணுறாங்க. ஏர் டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணல, பஸ் டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணல, ட்ரெயின் டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணல, எதுவுமே புக் பண்ணால் நான் அந்த ஆள் வந்து மிஸ்ஸிங், எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிற டைமில் அவளோட சிக்னல் வந்து வேற ஒரு ஸ்டேட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டாபாவில் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக வேர்டாக உட்காந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற ஓனரே வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து யார் மணி எதுக்கு இங்கே தான் உட்காந்துருக்காங்க போது டேரெக்டாக சொன்ன ஒரே விஷயம் நான் சரண்டர் ஆகணும். ஏன் அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே பண்ணது எல்லாமே வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட போனேன், அவர் வந்து இறந்துட்டாரு, ஸோ அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் அங்கே என்ன தேடிட்டு இருப்பாங்க, நான் வந்து அவங்க போய் பார்க்கணும், நான் எப்படி இங்கே வந்தனே தெரியல, என் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்து லாஸ்ட் 3 days நான் ஏன் இங்கே இருந்தனே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு நான் வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து சொல்லியிருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதுக்கப்புறம் இங்கேருந்து அவரை அரெஸ்ட் பண்ணி மேகாலயா கூப்பிட்டு போயிட்டு அங்கே போலீஸ் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ராஜா ரகுவன்ஷ் அப்படிங்கிற மர்டருடைய பெரிய விஷயமா இருந்துருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ் மூலியமா நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ பண்ணுறீங்களானால் அந்த பொண்ணும் பையனும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நிறைய நடந்தது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், அது வந்து ஒய்ஃப் அந்த டிவோர்ஸ் கேஸில் வந்து அலிமணி அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போனார். ஸோ தவறான ஒரு விஷயம் இருந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, இல்லை உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகாமல் அதுலேருந்து வெளியே வரதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடி உங்களுக்கு இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போகிற தைரியம் இருந்த உங்களுக்கு அப்போவே நீங்கள் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போல்டாக பேசியிருக்கலாம். ஏன் அதை பேசாமல் விட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தானே நீங்கள் ஒருத்தர் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா கொலை பண்ணுறது தான் வழின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சட்டப்படி நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம். இதெல்லாம் தாண்டி நான் கொலை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறது சட்ட விரோதமான ஒரு செயல் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ பையனுக்கோ நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இதை பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கார்னர் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணிங்கனால அது வந்து அவங்களுடைய ஃபியூச்சரில் பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அங்கங்கே சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இதையும் பார்த்து நம்ம திருந்தாமல் போனால் தான் இந்த தவறுகள் தொடர்ந்துகிட்டே போகுது. ஒரு இடத்துல ஒரு தவறை பார்க்குறோமா அதே விஷயம் நமக்கு லைஃப்ல நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தால் அது மூலியமா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை நீங்கள் இம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னா அந்த தவறு உங்கள் வாழ்க்கையில நடக்காமல் இருக்காம அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன். கொலை மட்டும் தீர்வாகாது. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ எல்லாம் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ் மச்.